Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. ஜான், உன் திட்டத்துக்கு ஏத்த மாதிரி நான் 2 பொருட்களை தயார் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இத பாரு, ஸ்வீட் பாக்ஸ், அப்புறம் இந்த கண்ணாடி. தேங்க்யூ வெரி மச் வைரஸ் சார். இது வரைக்கும் நீங்க எனக்காக எவ்வளவு பெரிய நல்ல காரியங்கள்லாம் செஞ்சிருக்கீங்க. தேங்க்யூ ஜான். உனக்காக நான் பல வேலைகளை செஞ்சிருந்தாலும் இது வரைக்கும் நீ என்னை ஏமாத்திக்கிட்டு தான் இருந்திருக்க. இது வரைக்கும் நான் தயாரிச்சு கொடுத்த எந்த பொருளுக்குமே நீ பணம் கொடுத்தது இல்ல. வைரஸ் சார், ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ராத்திரிக்கும் ஒரு விடியல்னு ஒண்ணு இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு எல்லா கேஜெட்டுக்கான காசும் கிடைச்சிரும். பாருங்க, நம்பர் 1 வைரஸ் சாருக்கு நோட்டு கட்டுகளோட பண்டலை காட்டுங்க. வைரஸ் சார், நோட்டுகளை அப்புறம் பாருங்க. முதல்ல இந்த கண்ணாடியோட டிஸ்கிரிப்ஷனை சொல்லுங்க கேப்போம். கண்டிப்பா ஜான், இந்த கண்ணாடி அப்படியே பத்துலோட கண்ணாடி மாதிரியே இருக்கும். நீ இந்த கண்ணாடியை எப்படியாவது பத்துலோட கண்ணாடிக்கு பதிலா மாத்தி வச்சிடணும். அப்புறம் இந்த ரிமோட்டை வச்சு எப்ப நீ ஆஃப் பண்ணாலும் பத்துலுக்கு பக்கத்துல இருக்கிற பொருள் மங்களா தெரியும், தூரத்துல இருக்கிற பொருள் மட்டும்தான் கிளியரா தெரியும். நீ பட்டனை மறுபடியும் டவுன் பண்ணனா அப்புறம் பத்துலுக்கு தூரக்க இருக்கிற பொருளும் பக்கத்துல இருக்கிற பொருளும் நல்லா கிளியரா தெரியும். வெரி குட் வைரஸ் சார். இப்போ இந்த ஸ்வீட்டை வச்சு என்ன பண்ணலான்னு கொஞ்சம் சொல்லிடுங்க. இந்த ஸ்வீட்ல மெட்டலும் அப்புறம் மேக்னெட்டிக்கும் கலந்து தூளா இருக்கு. இத நீ யாருக்கு கொடுத்தாலும் இதோட தூள்கள் அவங்க பல்லுக்கு இடுக்கல போய் மாட்டிக்கும். அப்புறம் வெளியில வரவே வராது. அதுக்கப்புறம் இந்த ரிமோட்டை வச்சு எப்ப நினைக்கிறியோ அப்போ அவங்க வாய நிரந்தரமா மூடிடலாம். மேக்னெட் வந்து மெட்டலை ஈர்க்கிறதால அது அப்படியே ஒட்டிக்கும். வைரஸ் சார், நீங்க உண்மையிலேயே அற்புதமான பொருளை தயார் பண்ணிருக்கீங்க. இந்த சந்தோஷத்துல நீங்களும் ஒரு ஸ்வீட் சாப்பிடுங்க ப்ளீஸ். வைரஸ் சார், நீங்க இதுக்கெல்லாம் எவ்வளவு காசுன்னு சொல்லவே இல்லையே. எவ்வளவு காசு ப்ளீஸ் சொல்லுங்க. எவ்வளவுன்னு சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. காசு உங்க எதிரிலேயே இருக்கு. நீங்க ஏன் எதுவும் பேசாம இருக்கீங்க? புரியுது. நீங்க 10 ரூபான்னு தானே சொல்றீங்க. இந்தாங்க, நீங்க கேட்ட 10 ரூபாய். அதேதான் நானும் சொல்றேன். உங்களுக்கு 10 ரூபாய் தானே வேணும். அப்ப இந்தாங்க, வாங்கிக்கோங்க. ஹலோ மோட்டு, இந்த ஸ்வீட் சாப்பிடு. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். ஜான், என்னையாச்சு ஸ்வீட் சாப்பிடுறியான்னு கேட்டு உடனே எடுத்துக்கிட்டு என்ன? அந்த அளவுக்கு ஸ்பெஷலான விஷயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு என்னோட ஹாப்பி பர்த்டே. அதனால எல்லாருக்கும் இன்னைக்கு நான் ஸ்வீட் கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, என்ன மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்து நீங்க எப்படி ஸ்வீட்டை வாங்கி சாப்பிடுவீங்க? ஐ எம் சாரி. என்ன ஜான் இப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க? திருட்டு பண்றது தப்பான வேலைதான். ஆனா இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள் இல்லையா, அதனால நான் ஸ்வீட்டை கண்டிப்பா சாப்பிடுவேன். ஹாப்பி பர்த்டே ஜான், ஹாப்பி பர்த்டே. கொண்டா, மொத்தத்தையும் சாப்பிடுறேன். எங்க போனா? நண்பா, உனக்கு விஷயம் தெரியுமா? பத்லுவுக்கு லாட்டரி சீட்ல 10 கோடி ரூபாய் பரிசு விழுந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். இந்த கிராமத்தை சுத்தி இருக்கிற 18 பட்டிக்கு அது தெரியும். பத்லுவுக்கு 10 கோடி ரூபாய் லாட்டரியில விழுந்ததும் ஆளே மாறி போயிட்டான். அப்புறம் இன்னனையும் கேள்விப்பட்டேன், அவன் நண்பன் மோட்டுவை இப்போ அவன் கண்டுக்கிறதே கிடையாதான், அவாய்ட் பண்றானா. மோட்டுவை ஏதாவது பண்ணி அவனுக்கு கோபத்தை உண்டு பண்றானா. ஏன்னா கோபப்பட்டு மோட்டு எங்கேயாவது போயிட்டா அதுக்கப்புறம் பத்லு அந்த 10 கோடியை சந்தோஷமா அனுபவிக்கலாம்ல. அதான் நட்புன்னு பெருசா பேசுவான். ஆனா பண்றதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா இருக்கும். காசுக்காக ஒருத்தன் நட்பையே உடைப்பானா என்ன?
நான் நேரா பத்லுக்கு எதிரில் போய் அவன் என்னை இக்னோர் பண்றானா இல்லையான்னு ஒரு கை பாத்துறேன். பத்துலுவோட கண்ணாடி மங்களா தெரியணும், அப்புறம் மோட்டுவோட வாயை மூடணும். ஏன் திடீர்னு எனக்கு எல்லாமே மங்கள் மங்களா தெரியுது? வாட் ப்ராப்ளம்? ஹலோ, இப்ப கண்ணாடியும் நல்லா இருக்கணும், அப்புறம் மோட்டுவோட வாயும் நல்லா இருக்கணும். இப்ப எப்படி நல்லா இருக்கு? அவன் என்ன உண்மையிலேயே இக்னோர் பண்ணிட்டு தான் போறா. ஐயோமா மோட்டு, நீ எதுக்காக இப்படி எழுதிட்டு இருக்க? சொல்லு. ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ. ஐயோமா மோட்டு, நீ கொஞ்சம் பொறுமையா அழு. உன் கண்ணுல இருந்து கண்ணீர் மழை மாதிரி கொட்டிட்டு இருக்கு. சொன்னா கேளு. என்ன 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 ஆச்சுன்னு சொல்லு. சிங்கம் சார், என் பத்துல என்ன நான் நம்ப மாட்டேன். பத்துல காசுக்காக எப்பவும் இப்படி பண்ண மாட்டா. இருந்தாலும் நீ இப்படி சொல்றதுனால நாம ஒரு தடவை போய் செக் பண்ணலாம். கமா, வண்டியிலேயே மோட்டு, நீ போய் ரோட்ல படுத்துக்க. பத்துலு எப்படி உன்னை இக்னோர் பண்ணிட்டு போறான்னு நான் பாக்குறேன். பத்துலுவோட கண்ணாடி மங்களாகணும், மோட்டுவோட வாயை மூடிக்கணும். எல்லாமே மங்கள் மங்களா தெரியுது. அது மறுபடியும் என்னால பேசவே முடியல. ஐயோமா, அப்படின்னா இதுக்கு அர்த்தம் மோட்டு சொல்றது உண்மைதான். பத்துலு மோட்டுவை பார்க்க கூட இல்ல. மோட்டு பாத்தீங்கல்ல, நீங்களே பாத்தீங்கல்ல சிங்கம் சார், என்னுடைய 6 உயிர் நண்பன் வெறும் 10 கோடி ரூபாய்க்காக என்னை இக்னோர் பண்றான் சார். அவன் என்ன மதிக்கலனா கூட பரவாயில்ல, ரோட்ல படுத்துட்டு இருந்த என் மேல ஏறி ஒண்ணுமே தெரியாத மாதிரி போறான் சார். மோட்டு 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 கண்ட்ரோல், ப்ளீஸ் கண்ட்ரோல், ப்ளீஸ் கண்ட்ரோல். என்னால உண்மையாவே இதை நம்ப முடியல. பத்துல போல இப்படி கூட செய்ய முடியுமா என்ன? ஓ நோ. நான் அந்த பெரிய மண்டை அதான் சயின்டிஸ்ட் கிட்ட போய் 10 விஷயத்த சொல்ல போறேன். டாக்டர் ஜட்கா சார், இத முதல்ல கொஞ்சம் செக் பண்ணுங்களேன். என்னோட கண்ணாடி என்ன பண்ணுதுன்னா சார், ஒரு சில நேரத்துல முன்னாடி ரொம்ப நல்லா தெரியுது, ஒரு சில நேரத்துல சரியா தெரிய மாட்டேங்குது சார். அதாவது அதுல பவர் குறைஞ்சிருச்சா ஏறிடுச்சுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். கொடுங்க. யார் இது? அடே மோட்டோ, நீ காலையில இருந்து எங்கடா காணாம போயிட்ட? காணாம போனா துரோகி, சுயநலவாதி, பேராசை பிடிச்சவனே. கசிடராம், இந்த பேராசைக்கு இங்கிலீஷ்ல என்னமோ சொல்லுவாங்களே, அதான் அந்த டி. அப்புறம் சிங்கம் சார், ஏதாவது வார்த்தை எடுத்து கொடுங்களேன் சார். நன்றி கெட்டவன். நன்றி கெட்டவனே. மோட்டோ, டிக்ஷனரியில வார்த்தைகளை தேடுறதை நிறுத்திட்டு நான் என்ன பண்ணேன்னு முதல்ல சொல்லிட்டா முட்டைக்கண்ணா. என்ன பண்ணியா? உனக்கு 10 கோடி ரூபாய் லாட்டரில பணம் கிடைச்சிருக்கு, ஆனா அதை நீ என்கிட்ட மறைச்சிட்டல. முதல்ல அந்த 10 கோடி ரூபாய்க்கு லாட்டரி சீட்டு எப்ப அடிச்சது? அப்படி அடிச்சிருந்தாலும் எனக்கு தெரியாம அடிச்சிருக்கமா? எப்போ அடிச்சதா? அடே, நம்ம கிராமத்தை சுத்தி இருக்கிற 18 பட்டிக்கு இந்த நியூஸ் அப்படி பரவி கிடக்குதுடா. பத்துல தெரியுமா உனக்கு? ஐயோமா, நானும் பார்த்தேன். பாவம் நம்ம மோட்டு ரோட்ல விழுந்து கிடக்கும் போது நீ அவனை தூக்கி விட கூட இல்ல. அது மட்டுமா, அவன் மேல மிதிச்சு நீ அவனை தாண்டி போயிட்ட. நான் என் கண்ணால பார்த்தேன். மோட்டோ, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. எது உண்மைனா எனக்கு எந்த லாட்டரி சீட்டும் அடிக்கல மோட்டோ, அது மட்டும் தான் உண்மை. புரிஞ்சுக்கங்க. யாரோ உங்களை நல்லா ஏமாத்திருக்காங்க. அது மீறி நான் உன்னை ஏதாவது இக்னோர் பண்ணியிருந்தா கூட நீ என்ன பெருசா எடுத்துக்காம மன்னிச்சிடு. போதுமாடா சாமி? என்ன தெரியலடா, காலையில இருந்து திடீர்னு எனக்கு குரல் வெளியே வராம மாட்டிக்குதுடா. உன்னை பார்க்கும்போது மட்டும் என் குரல் வெளியே வராம உள்ளே சிக்கிக்குது. மோட்டோ, உன்னோட பிரச்சனையே நீ சொல்லிட்ட. அதாவது இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு மங்களாவது பிரைட் ஆகுது, மங்களாவது பிரைட் ஆகுது. நான் எவ்வளவு அவஸ்தைப்பட்ட தெரியுமா உனக்கு? டாக்டர் ஜட்கா சார், முதல்ல என் கண்ணாடியை செக் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி மோட்டோட வாயை செக் பண்ணுங்க. பழைய மோட்டாக்கள் கோக மாதிரியே இருக்கு பாருங்க. அடேங்கப்பா, என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, மோட்டோவோட வாய்க்குள்ள மெட்டல்ஸ் அப்புறம் மேக்னெட்டோட பார்ட்டிகல்ஸ் ஒட்டி இருக்கு. இது மூலமா யாரு வேணாலும் மோட்டோவோட வாயை ரிமோட்டால அடைக்க முடியும். எங்க உன் கண்ணாடிய பாப்போம். ஓ நோ பத்லு, என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, உன்னோட கண்ணாடியும் விஷன் கண்ட்ரோல் கண்ணாடிப்பா. யாரு வேணாலும் உன்னோட கண்ணாடிய ரிமோட்டை வச்சு மங்களாவும் தெளிவாவும் மாத்த முடியும்பா. கஜா கஜா, இது டபுள் ட்ரபிள் ஐயா. பத்லு, இந்த கண்ணாடியை நீ போட்டு பாருப்பா. ஒருவேளை உனக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா பாரு.
பாருங்க 3 கலவாணிங்க தெரியுறாங்களா? பத்லு சமோசா இருந்தா கூடண்டா. நல்லபடியா முடிச்சிட்டு வா. மோட்டு நீ என்ன பண்ற? போத நிறுத்து. சிங்கம் சார் ஹெல்ப் பண்ணுங்க. யோ டாக்டர் பேட்ட கொண்டாயா, இப்பவே நான் கிரிக்கெட் விளையாட போறேன். வேண்டாம் வேண்டாம், போதும் விட்டுரு, வேண்டாம். ஒரு அடிச்சுட்டு சிக்ஸரும் அடிச்சுட்டு இப்ப செஞ்சுரியும் அடிச்சுட்டு மேட்சும் முடிஞ்சிருச்சு. போத நிறுத்து. யூஸ் பண்ணிக்க, நல்லா யூஸ் பண்ணிக்க. எனக்கு ஹாக்கி விளையாடணும்னு ஆசையா இருக்குடா. சிங்கம் சார் எங்களை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போங்க, இல்லனா ஸ்போர்ட்ஸ்ல உள்ள எல்லா கேமையும் மோட்டு எங்களை வச்சு விளையாடிடுவா. ப்ளீஸ் எங்களை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போங்க, ஜெயிலுக்கு கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.